ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அவள் ரவை வச்சு தோசை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இன்னும் 2 தான் கூட கேட்பாங்க பசங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி இட்லி தோசை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அவள் எந்த அவளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெள்ளை அவள் தான் சேர்த்துருக்கேன். கார அவள் சேர்த்தா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தோசை ரொம்ப நைஸாக பன்னு போல இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த சட்னியோட. இங்கே பாருங்கள், நான் மடித்து வச்சுருக்கேன். மெதுன்னு இருக்குது பாருங்கள், பாஞ்சு போல் இருக்குது பாருங்கள் தோசை. சூப்பராக இருக்கும் தோசை, பாஞ்சு தோசை மாதிரி இருக்குது பாருங்கள். கையில் மடிக்கணும் கூட பாருங்கள், சூப்பராக இருக்கும் தோசை. இந்த மாதிரி தோசை சுட்டு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக ஜோராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனல்லே அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவா தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்புக்கு ரவா எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப்பு, ரவைக்கு சேர்த்துக்கிற மாதிரி அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்க. நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவல் எடுத்துருக்கேன். பன்னு தோசை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம மாவு அரைச்சி தோசை ரெடி பண்ண வேணால் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் பன்னு தோசை. இங்கே பாருங்கள், 1 கப் அவல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த அவலை நல்லா பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆகிடுது, நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே எடுத்து அவல் பொடிச்சிருக்கோம் பாருங்கள். அவல் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போது ஊற வச்சுருந்த இதுவும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, இங்கே பாருங்கள், இன்னும் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எனக்கு அளவு தெரியும், நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்பூனால் எடுத்துக்கங்க. இந்த தோசைக்கு தகுந்த உப்பு, இன்னும் இல்லைன்னா கூட சமையல் சோடா இருக்குது இல்லைங்க, அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, தண்ணி ஜாரில் இருக்குது, தண்ணி எடுத்து சேர்த்து கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தோசை அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அப்படியே மூடி வைங்க, ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா புளிச்சு வரும். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 5-6 வரமிளகாய், இஞ்சி பூண்டு, பாருங்கள், தேங்காய் அந்த அளவுக்கு 1/2 மூடி தேங்காவே அப்படியே சேர்த்துக்குங்க. சின்னதாக பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஆற எடுத்து எல்லாமே ஜாரில் சேர்த்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பல்சு மூட்டில் அரைச்சிடுவோம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைக்கலாம். தேங்காய் கொஞ்சம் லேட்டாகும் அரைக்கிறதுக்கு, பொட்டுக்கடலை கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுவோம். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு.
இங்கே பாருங்கள் மல்லி இலை, இங்கே பாருங்கள் பொட்டுக்கடலை, அரை கப்பு. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சட்னி தாளிக்க பாத்திரம் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு, 2 வரமிளகாய், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுது, சட்னியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ரெடியாக வச்சுருக்கிறத சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு, கரெக்டான அளவில் இருக்குது. உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதான் ஊற்றுறதுக்கு கரெக்டான அளவு. ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை கல் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு அப்படியே கலக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள் தோசை அழகாக பபுள்ஸாக அழகாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. மேலே இருக்கிற மாவு நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கேன். அப்படியே இன்னும் ஒரு செகண்டு திறந்த மாதிரியே வேகட்டும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுது. அப்படியே இங்கே பாருங்கள் தோசை அடியில் ப்ரௌனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 1 தோசை அப்படியே எடுத்துடலாம். அப்படியே எடுத்தேன். இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு தோசை ஊற்றுறேன். தூக்கக்கூடாது, அப்படியே கட் பண்ணால் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. ஊற்றின உடனே மூடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நைஸாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சட்னி அரைச்சிருக்கேன். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சட்னி அரைச்சிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வச்சு அரைச்சி தோசை இட்லி ரெடி பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இப்படி பண்ணு போல் இருக்கும், நைஸாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் புதுசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.